शुक्लाम्बरधरं विष्णुं शशिवर्णं चतुर्भुजं प्रसन्नवदनं ध्यायेत् सर्वविघ्नोपशान्तये। எங்கள் ஓங்கார பொருளே எமை நீங்காதும் அருளே முழு முதலாகும் ஒளியே மலர் தூவினாள் போற்றுவோம். விக்ன விநாயகனே சரணம் விக்ன விநாயகனே. எங்கள் ஓங்கார பொருளே எமை நீங்காதும் அருளே வினைகளை தீர்க்கும் விக்னேஸ்வரனே தடைகளை நீக்கிடும் விநாயகா. வானவர் வாழ்த்த அசுரரை வெல்லுவாய் மானிடர் வாழ்ந்திட பரம்பர தருவாய் ஞானமும் செல்வமும் நீயே. ஜெய் ஜெய் கணபதி ஜெய் ஜெய் கணபதி ஜெய் ஜெய் கணபதி ஜெய் ஜெய் கணபதி. ஓங்கார பொருளே எமை நீங்காதும் அருளே முழு முதலாகும் ஒளியே மலர் தூவினாள் போற்றுவோம். விக்ன விநாயகனே சரணம் விக்ன விநாயகனே. எங்கள் ஓங்கார பொருளே எமை நீங்காதும் அருளே. நாம் பட்டினி கிடக்கலாம், ஆனால் பகவானை பட்டினி போட நேர்ந்து விட்டது. அதற்காகவா வருந்துகிறீர்கள்? ஆனைமுக கடவுளுக்கு அருகம்புல் தானே விருப்பமான நிவேதனம். அந்த அருகம்புல் இருக்கிறது, வாருங்கள் அருகம்புல் படைத்து பூஜையை துவக்குவோம். பவதி பிக்ஷாந்தேகி பவதி பிக்ஷாந்தேகி பவதி பிக்ஷாந்தேகி. இங்கு கணபதி பூஜை நடந்து கொண்டிருப்பது போல் தெரிகிறது. இந்த இல்லத்தில்தான் என் பசிக்கு ஏதாவது கிடைக்கும் என்று எதிர்பார்த்து வந்தது மிகவும் பொருத்தமாக இருக்கிறது. சுவாமி, இன்று என் கணவருக்கு பிட்சையில் ஏதும் கிடைக்காததால் அருகம்புல்லை நிவேதித்துதான் ஐங்கர பெருமானுக்கு பூஜை செய்தோம். தாயே, அந்த அருகம்புல்லை கொண்டு வாருங்கள். கணபதிக்கு விருப்பமானவை எல்லாம் எனக்கும் விருப்பமானவையே. சுவாமி, இது என்ன ஆச்சரியம்! நாம் தந்த அருகம்புல்லை அவர் உண்ட மறுகணமே என் வயிறும் நிறைய உணவு உண்டது போல ஆகிவிட்டது. எனக்கும் அதே நிலைதான். அப்படியானால் பிரோசனை, நம் எதிரே நிற்பது வேறு யாரும் அல்ல, நாம் நாள்தோறும் தொழுது வரும் விநாயக பெருமான் தான். ஐயனே, விநாயக பெருமானே, ஐயனே, ரூபா போற்றி, நித்யானந்த ரூபா போற்றி, பிரம்மத்தின் வடிவே போற்றி, பிரணவ பொருளே போற்றி, சர்வகர்த்தரே போற்றி, சுபாவ பிரகாசரே போற்றி போற்றி, விநாயகனே போற்றி போற்றி. ஆனைமுக கடவுளே, எளியவன் என்பதை காட்டு அருகம்புல்லை ஏற்று அருள்புரிந்தாய். அண்ட சராசரங்களும் நீயே என்பதை உணர்த்த அனைவருக்கும் அமுதுண்ட அனுபவத்தை தந்தாய். கருணை கடலே, அருள்புரிய வேண்டும். மெய்யன்பர்களே, உங்கள் பக்தியை உலகிற்கு உணர்த்துவதற்காகவே நாம் இங்கு வந்தோம். விரும்பிய வரத்தை தருகிறோம், வேண்டியதை கேளுங்கள். பரஞ்சுடனே, தங்களை தரிசித்த பிறகு
பெற வேண்டியது வேறு என்ன இருக்கிறது? பிரபு, இந்த பிறவியின் பந்தங்களை அறுத்து உங்கள் திருவடியின் நிழலில் என்றென்றும் நாங்கள் இருக்கக்கூடிய பாக்கியத்தை எங்களுக்கு தந்தருள வேண்டும். ஆம் பிரபு. எங்கும் இறை ஐங்கர பெருமானே, யாவுமாகி நின்ற விநாயக மூர்த்தியே, சரணம் சரணம் ஐயனே. வேத தத்துவத்தை உணராத என் மாயையை நீக்கி அருள் புரிந்தீர்கள். உள்ளம் பெருங்கோயில், ஊனுடம்பு ஆலயம் என்ற தத்துவத்தின்படி தனக்குள்ளே தெய்வத்தை காண வேண்டும் என்பதை மறந்து தானே தெய்வம் என்று பிதற்றிய என் ஆணவத்தை அறுத்து அருள் புரிந்தீர்கள். இனியேனும் நான் உண்மையான ஆத்ம ஞானத்தை பெற வேண்டும் என்று ஆசி புரியுங்கள். ஜனகமன்னா, இறைவன் இல்லாமல் எதுவும் இல்லை என்பதை உனக்கு உணர்த்துவதற்காகவே யாம் இந்த திருவிளையாடலை புரிந்தோம். ஆத்ம ஞானம் பெற்ற நீ அதன் காரணமாகவே ஆணவமும் கொண்டு விட்டாய். ஒரு தீயவனுக்கு ஏற்படும் ஆணவம் அவனை விரைவில் அழிக்கும். ஆனால் ஒரு தூயவனுக்கு ஏற்படும் ஆணவம் அவனது ஆத்ம சக்தியையே வீணாக்கிவிடும். அதற்காகவே யாம் இங்கு வந்தோம். இனி நீ பூரண ஆத்ம ஞானத்தை பெற்று யாவருக்கும் முன்னுதாரணமாக விளங்குவாய். அதை அங்கீகரிப்பதற்கு அடையாளமாக மகாலட்சுமியே உமக்கு மகளாகி சீதை என்ற பெயரோடு வளர்வாள். மகாவிஷ்ணுவே ஸ்ரீராமராக வந்து உமது மகளை மணந்து உமக்கு மருமகனாக விளங்குவார். ஆஹா, தன்யனானேன் பிரபு, தன்யனானேன். மகாபாகியம் பிரபு, மகாபாகியம். அருள் புரியுங்கள், அருள் புரியுங்கள். திரிசரா, விரோசனை, எமது திருவடியை அடைய விரும்பும் உங்கள் பக்தியை கண்டு மகிழ்ந்தேன். இருப்பினும் அதற்குரிய காலம் இன்னும் வரவில்லை. அதனால் நிறைந்த செல்வத்தை பெற்று நெடுங்காலம் வாழ்ந்து அதன் பின் எம்மை வந்து அடைவீர்களாக. ஐயனே, விநாயக பெருமானின் பேரருளை பெற்ற புண்ணிய சீடர்களே, அரண்மனை களஞ்சியத்தில் இருந்தும் மிதிலாபுரின் எல்லா இல்லங்களிலிருந்தும் தந்த உணவால் திருப்தி அடையாத விநாயக பெருமான் நீங்கள் தந்த அருகம்புல்லால் திருப்தி அடைந்தார் என்றால் அந்த அருகம்புல்லின் பெருமையை எப்படி புகழ்வது? அந்த அருகம்புல்லிற்கு ஈடாக அரிய செல்வத்தை அள்ளி வழங்கிவிட்டாரே விநாயக பெருமான். இல்லை மன்னா, இல்லை. இந்த செல்வம் அருகம்புல்லிற்கு ஈடாக தரப்பட்டதல்ல. இருக்கும் வரை நாங்கள் வறுமையின்றி வாழ வேண்டும் என்பதற்காகவும் பிறருக்கு இப்பொருள் மூலம் அறம் செய்து வாழ வேண்டும் என்பதற்காகவும் தரப்பட்டது. அவ்வளவுதான். ஏன் அப்படி கூறுகிறீர்கள்? அருகம்புல்லிற்கு எதுவுமே ஈடாக முடியாது. அதற்கு கௌண்டில்ய முனிவர் வாழ்வில் நடந்த அற்புதமே சாட்சி. அது என்ன வரலாறு? கூறுகிறேன், கேளுங்கள். கௌண்டில்ய முனிவரின் ஆசிரமத்திற்கு ஒரு முறை அகத்திய பெருமான் வந்திருந்தார். முனிவரின் மனைவி ஆசிரியை அவரை வரவேற்று உபசரித்தாள். அப்போதும் கூட கௌண்டில்ய முனிவர் விநாயகரை அருகம்புல்லால் அர்ச்சிப்பதிலேயே ஆழ்ந்திருந்தார். ஓம் விக்னேஸ்வராய நமः. 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 அகத்திய முனிவரே, முனிவர்களில் முதன்மையானவர் தாங்கள் இங்கு எழுந்தருளி இருப்பதற்கு நாங்கள் பாக்கியம் செய்திருக்க வேண்டும். அம்மா ஆசிரியை, கணபதி பக்தரான கௌண்டில்ய முனிவரின் பெருமை
வானகம் வரை பரவி இருக்கிறது. அதனால்தான் அவரை காண வேண்டும் என்று யாமே நேரில் வந்தோம். இருப்பினும் தியானத்தில் இருக்கும் முனிவரை எம் பொருட்டு எழுப்ப வேண்டாம். யாம் புறப்படுகிறோம். இல்லை இல்லை, இவ்வளவு தூரம் தாங்கள் இங்கு வந்துவிட்டு அமுதுண்ணாமல் சென்றால் அது முறையா? அவசியம் உண்டுவிட்டுதான் செல்ல வேண்டும். நல்லது, அவ்வாறே ஆகட்டும். அமருங்கள், இதோ வருகிறேன். ஏதோ எங்களால் என்ற எளிய உணவு. எளிய உணவென்றாலும் இயற்கை தந்த இனிய உணவல்லவா இது? என்ன பவன முடிவரே, முகத்தில் தீவிர சிந்தனை தெரிகிறதே. உண்மைதான். கௌண்டில்ய முனிவர் மிகவும் பெருமைக்குரியவர், வானவர்களாலும் போற்றப்படுபவர் என்று கூறினீர்களே. ஆமாம், அதற்கென்ன? ஆனால் அவரது ஆசிரமத்தில் அதிதிகளுக்கு சுட்ட கிழங்கும் கனிவகைகளும் தானா உணவு? முற்றும் துறந்த முனிவருக்கு நாக்கின் மீது உள்ள பற்று இன்னும் போகவில்லை போல் தெரிகிறது. அதெல்லாம் ஒன்றுமில்லை. பிறகு எதற்கு அப்படி கேட்கிறீர்? முனிவரே, வசிஷ்ட முனிவரை காணச் சென்ற போது விசித்திரமான உணவு வகைகளை தந்து வியக்க வைத்தாரே. ஆமாம், அவர் யார்? சூரிய குலத்துக்கே குலகுருவாக இருக்கக்கூடியவர். கண்வ முனிவர் ஆசிரமத்திலும் அப்படி நடந்ததே என்று கேட்பீர்கள். அங்கு மட்டும் என்ன, அவர் சந்திரகுலத்துக்கே வழிகாட்டியாக இருப்பவர். அதனால் தான் ராஜோபசாரம் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு பெரிய அளவில் விருந்து தர முடிந்தது. ஜமதக்னி முனிவரின் ஆசிரமத்திற்கு சென்ற போது அது தெரிகிறது தெரிகிறது. ஜமதக்னி முனிவரிடம் என்ன இருக்கிறது? தேவலோகத்து காமதேனு இருக்கிறது. அது அறுசுவை உணவு என்ன, 1000 சுவை கொண்ட உணவுகளை 1000 பேருக்கு அள்ளி வழங்கிவிடுமே ஒரு நொடியில். அந்த முனிவர்கள் எல்லாம் மன்னர்களை தேடிச் சென்று அவர்கள் நடத்தும் வேள்விகளை நடத்தி கொடுக்கிறார்கள். அவர்கள் தரும் பொன்னையும் பொருளையும் பெற்றுக் கொண்டு வருகிறார்கள். அதனால் தான் அவர்களால் அப்படிப்பட்ட விருந்துகளை தர முடிகிறது. அப்படி என்றால் கௌண்டில்ய முனிவர்? கௌண்டில்ய முனிவர் எந்த மன்னனையும் தேடி எங்கும் செல்வதில்லை. அவ்வளவு ஏன், ஆசிரமத்தை விட்டு வெளியில் சென்று யாரிடமும் யாசகம் கேட்பதில்லை. பிறகு என்னதான் செய்கிறார்? கௌண்டில்ய முனிவர் விநாயக பக்தர் என்பது தங்களுக்கு தெரியாதா? விநாயகருக்கு மிகவும் விருப்பமான நிவேதனம் அருகம்புல் தானே. அதனால் அவரே அதை தினமும் தேடிச் சென்று 108 அருகம்புற்களை கொண்டு வந்து பூஜை செய்கிறார். அவர் வாழ்வதே அதற்காகத்தான். அப்படியானால் ரிஷிபத்திரி வருகிறார். எதுவும் பேசாமல் நாங்கள் புறப்படுகிறோம். நல்லது. சகல சம்பத்தும் நிறைந்து வாழ சர்வசித்தி விநாயகர் அருள் பாலிக்கட்டும். நாங்கள் வருகிறோம். விக்னேஸ்வராய நமः. ஓம் 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 விக்னேஸ்வராய நமः. விநாயகா,
ஓம் விக்னேஸ்வராய நமः. 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 ஆசிரியை, ஆசிரியை, சுவாமி, எப்பொழுது எழுந்தீர்கள்? தங்கள் தியானம் கலைந்தது கூட பார்க்காமல் ஏதோ சிந்தனையில் இருந்து விட்டேன். என்னை மன்னித்து விடுங்கள். தன்னுடைய வாழ்க்கை இப்படித்தான் ஆகும் என்று தன்னிரக்கத்தோடு நினைக்க தொடங்கிவிட்டால் இப்படித்தான் ஆகும். அது அப்படி ஒன்றும் இல்லை. அப்படி இருக்கக்கூடாது என்றுதான் நானும் சொல்கிறேன். ஆமாம், ஆமாம். அதிதிகள் வந்தது போல் தெரிகிறது. அதேதான். நீ இட்ட எளிய உணவை பற்றி ஏதேதோ பேசிவிட்டு போனார்கள் என்று தோன்றுகிறது. சுவாமி, நானும் வேள்வி நடத்தச் சென்றால் செல்கிறீர்களா சுவாமி? தாங்கள் வருகிறீர்கள் என்று தெரிந்தால் வேந்தர்கள் வரிசை தந்து வரவேற்பார்கள். ஏதாவது ஒரு மன்னருக்கு அரசகுரு ஆகிவிட்டால் அது இன்னும் நல்லது. அரசருக்கு சமமான மரியாதை தங்களுக்கு கிடைக்கும். என்னையும் ஒரு பேரரசியாக கருதி சீராட்டுவார்கள். ஆனால் அவைகளுக்காக நம் மன்னரை தேடிச் சென்றால் நம் கௌரவம் தான் குறையும். அதைவிட காமதேனுவையே நாம் வாழும் குடிலுக்கு கொண்டு வந்து விட்டால் குடில் ஒரே நாளில் கோபுரமாகி விடுமே. 1000 பேர் வந்தாலும் அறுசுவை உணவு வழங்கி அயர வைக்கலாமே. ஆனால் என்ன சுவாமி? அதைத்தான் தேவலோகத்திலிருந்து ஜமதக்னி முனிவர் கொண்டு போய் விட்டாரே. சுவாமி, ஏன் திகைக்கிறாய்? தேவேந்திரன் நினைத்தால் போதும் போதும் என்ற அளவுக்கு குபேரனை கொண்டு செல்வத்தை குவித்து விடுவான். உண்மைதான். ஆனால் அங்கு எப்படி போக முடியும்? என் யோக சக்தியால். எப்பொழுது போக வேண்டும்? இப்பொழுதே போக வேண்டும். யார் போக வேண்டும்? நீதான். நிஜமாகவே சொல்கிறீர்களா? நான் தேவலோகம் போக முடியுமா? இந்திராதி தேவர்களை தரிசிக்க முடியுமா? குபேரனிடம் சென்று வேண்டிய பொருட்களை வாங்கி வர முடியுமா? முடியும், முடியும், முடியும். ஆனால் மறுபடியும் ஆனால் என்று சொல்கிறீர்களே. நான் உன்னிடம் கொடுக்கும் ஒன்றுக்கு நிறையாக என்ன கிடைக்குமோ அதை மட்டும்தான் நீ வாங்கி வர வேண்டும். சரி சுவாமி. இதோ இந்த அருகம்புல்லுக்கு நிறையாக எது கிடைக்குமோ அதை மட்டும் பெற்றுக் கொண்டு வா. சுவாமி, புறப்படு. ஓம் விக்னேஸ்வராய நமः. ஓம் விக்னேஸ்வராய நமः. வாழ்க தேவர் தலைவன். என்ன செய்தி? பூவுலகிலிருந்து ஒரு மானிட பெண் இங்கு வந்திருக்கிறார். அவர் தோற்றத்தை பார்க்கும் பொழுது அவர் ஒரு ரிஷி பத்தினி போல் தெரிகிறது. ஆச்சரியமாக இருக்கிறதே. அவர்களால் எப்படி இங்கு வர முடிந்தது? அவர் இங்கு வந்தால் அவரிடமே கேட்டு தெரிந்து கொள்வோம். என்ன தேவர் தலைவா? உண்மைதான். நீ சென்று அந்த அம்மையாரை தடை செய்யாமல் உள்ளே அனுப்பச் சொல். உத்தரவு. தேவர் தலைவனுக்கு எனது பணிவான வணக்கம். வாருங்கள் தாயே, வாருங்கள். தாங்கள் கௌண்டல்ய முனிவரின் மனைவி. எனது பெயர் ஆசிரியை. என்ன? வணக்கம் தாயே. எங்கள் வணக்கத்துக்குரிய கௌண்டல்ய முனிவரின் பத்தினியா? ஒரு மானிட பெண்மணி பூவுலகிலிருந்து இங்கு வந்திருக்கிறார் என்று கேட்டவுடன் வியப்படைந்தேன். ஆனால்
மாமுனிவரின் தேவியாகிய தாங்கள் இங்கு வந்ததில் வியப்பதற்கு எதுவுமில்லை என்று தோன்றுகிறது தாயே. வாருங்கள், உங்கள் வரவால் இந்த இந்திரலோகம் புண்ணியம் அடைகிறது. இந்த ஆசனத்தில் அமருங்கள். இல்லை, வேண்டாம். ஏன்? அமரேந்திரரான தங்களுக்கு முன் நான் அமர்வது முறையில்லை என்றுதான். பரதரம் விஷ்ணும் சசிவர்ணம் சதுர்புஜம் பிரசன்னவதனம் த்யாயேத் சர்வ விக்னோபசாந்தயே. எங்கள் ஓங்கார பொருளே எமை நீங்காதும் அருளே முழு முதலாகும் ஒளியே மலர் தூவினாள் போற்று. விக்ன விநாயகனே சரணம் விக்ன விநாயகனே. எங்கள் ஓங்கார பொருளே எமை நீங்காதும் அருளே. ஒரு கொம்புடனே இரு செடி கொண்டாய் மும்மதம் பொழிந்திடும் வேழமுகா. நான் மறை போற்றும் ஐங்கர உருவி அருமுகன் போற்றும் எழுகடல் வடியே என் திசை நவக்கோ நீயே. ஜெய் ஜெய் கணபதி ஜெய் ஜெய் கணபதி ஜெய் ஜெய் கணபதி ஜெய் ஜெய் கணபதி. ஓங்கார பொருளே எமை நீங்காதும் அருளே முழு முதலாகும் ஒளியே மலர் தூவினாள் போற்றுவோம். விக்ன விநாயகனே சரணம் விக்ன விநாயகனே. எங்கள் ஓங்கார பொருளே எமை நீங்காதும் அருளே.